கட்சிக்காக வாழ்க்கையை இழந்தவர்கள் எவ்வளவோ பேர். அவனுக்கெல்லாம் ஏதாவது பண்ணு. அண்ணா அறிவாலயத்துக்கு உள்ளே போக முடியாதுங்க. நீங்கள் கூவுறத பாதி பீஸுங்க, பாதியில் முக்கால்வாசி இல்லை, பெரும்பான்மையான பீஸுங்க உள்ளே போக முடியாது. ஆனால் பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பான். இங்கே அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே முதல்வர் முன்னாடியே உட்காந்துருக்காருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்டாலின் முன்னாடி. சரியா? ஏன் உங்களுக்கு ஏன் கோவம் வரணும்? நம்ம தமிழக முதல்வர் முன்னாடி ஒருத்தர் கால் மேலே கால் டம்மி பீஸாக கொண்டு போய் முதலமைச்சர் ஆக்கிங்கன்னா அப்படி கால் முதல்வருங்க இருந்து போட்டோம். அதுக்கு என்ன பிரசாந்த் கிஷோர் போய் உட்கார்றாரு. ஓகே, இங்கே அண்ணா அறிவாலயம் அங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்குது. டிஸ்கஷன் என்ன தெரியுமா? எப்படி எஸ்கலேட் பண்ணுறது, இதை எப்படி அதுக்கு பூதாகரமாக்கலாம், ஆம்ப்ளிஃபை பண்ணுறது. என்னுடைய வார்த்தைகள் தான் ஆம்ப்ளிஃபை எப்படி பண்ணுறது. யூ ஹாவ் டு ஆம்ப்ளிஃபை அன் இஷ்யூ. ஒரு பிரச்சனையை எப்படி பூதாகரமாக்குறது, ஒரு பிரச்சனையை எப்படி எஸ்கலேட் பண்ணுறது. ஆம்ப்ளிஃபை, எஸ்கலேட், இதெல்லாம் அவங்களுடைய வார்த்தைகள். ஜெயலலிதா கூட ஃபேன் பாய் மூமெண்ட் இல்லைங்க, திருப்பி இங்கே வாங்க. ஃபேன் பாய் மூமெண்ட் இல்லைங்க. ஒரு தலைவர் என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் தேவையா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உடச்சி வெளில வந்து இன்றைக்கி ஒரு தலைவர் இன்றைக்கி என்ன தேவைப்படுது, இன்றைக்கி தேவை என்ன, மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இவனோட உணர்வை இப்படி எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம், இந்த உணர்வை நம்ம இப்படி எப்படி பயன்படுத்தலாம், இது தேவையில்லைங்க. என்ன சொல்லணும், என்னோட பாயிண்ட்னா, இப்போ கலைஞரும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி ரெண்டு பேருமே வந்து இருங்க, கலைஞரும் சரி புரட்சி தலைவி ஒன்று கருணாநிதினு சொல்லுங்கள், அப்போ இங்கே சொல்லி ஜெயலலிதான்னு சொல்லுங்கள். அது என்ன கலைஞர்? சரி, கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு பேருமே ஐகானிக் லீடர்ஸ். சரியா? அவங்களோட பர்சனல் அதே சூழ்நிலை அதிமுக வந்து ஒர்க் பண்ணார். இது மிகப்பெரிய சூசைட். இந்த பொறுத்த அதிமுக செய்து தவறு. 2021 சுனிலை எடுத்துக்கொண்டு தவறு. பிரசாந்த் கிஷோர் இவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி, மோடிகிட்ட போகிறதுக்கு முன்னாடி சில ஜெயலலிதாவை அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஆமாம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யங் மேன், நீ ஏற்கனவே நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன பண்ண போகிற வந்து. ஏன்னா அவங்க இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. வணக்கம் இடமலம் நேயர்களே. தனியாக தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறத தாண்டி கூட்டணி சேர்த்து தேர்தலை வெற்றி பெறுறது அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளை மட்டும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணி உங்களுக்காக ஒரு ரூட் மேப்பே போட்டு கொடுத்து தேர்தலில் வெற்றி பெறதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணுவாங்க. எலெக்ஷன் முன்னாடியும் எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் ஃபுல்லாக அந்த வெற்றிக்கணியை தேடி தந்துட்டு தான் போவாங்க அப்படிங்கிறத ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நேஷனல் எலெக்ஷனில் மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லுமே வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா போன எலெக்ஷனில் திமுக பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் கூட வந்து சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க. சுனில் அப்படிங்கிறவரோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு பேர். ஸோ இவங்கெல்லாம் எப்போ அரசியலுக்குள்ளே வராங்க, நம்ம ஸ்டேட் எலெக்ஷனுக்குள்ளே எப்போ இவங்கெல்லாம் வர்றாங்க, அண்ட் குறிப்பாக வரக்கூடிய இந்த தேர்தலில், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அண்ட் சுனில் யார் யார் கூட ஒர்க் பண்ண போகிறாங்க, அதுக்கான பின்னணி காரணம் என்ன அப்படிங்கிற குறித்து தான் கிஷோர் கே சாமிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் எனக்கு இது. ஏன்னா தனியாக தேர்தலை சந்திக்கிறோம், களத்தில் நின்று ஃபுல்லாக வேலை செய்யணும், மக்கள் அதை புரிஞ்சுட்டு ஓட்டு போடுவான். நம்ம யூடியூப்பில் பேசி என்ன ஒரு 10,000 பேர் 1,00,000 பேரோட மனசை வந்து லைட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாமே தவிர்த்து என்றைக்குமே கிரவுண்ட் லெவல் ஒர்க் தான் வந்து எலெக்ஷனை ஜெயிச்சு கொடுக்கணும்னு நீங்கள் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. பட் இப்போ இந்த கட்சி மட்டும்தான் அந்த கட்சி மட்டும்தான் இல்லை, திமுக அதிமுக ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நபர்களையும் மாறி மாறி வந்து அகாமடேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து ஆக்குபேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த ஒரு கலாச்சாரம் இந்திய தேர்தல் கட்சிகளுக்குள்ளே எப்போ வந்தது, தமிழ்நாட்டுக்குள்ளே எப்போ நுழைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. 2014 அப்புறம் தாங்க இது ஐபேக்ன்ற வார்த்தைலாம் அப்போ தான் 2014 அப்புறம் தாங்க வந்து 2014 அதாவது அதுக்கு முன்னாடி இந்த அண்ணா சாரையுடைய இது அந்த புரட்சி, அப்புறம் அதை ஒட்டி தான் இந்த ஐபேக் அப்படின்றது உருவானது. அது வந்து மோடிக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. சமூக வலைதளங்களை அதிகமாக இவர்கள் கையில் எடுத்தார்கள். சமூக வலைதளங்கள் மட்டுமல்ல, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா பிரசாந்த் கிஷோரோ சுனிலோ இல்லை XYZயோ யாரோ இது எல்லாரும் சமூக வலைதளங்களை மட்டுமே இது பண்ண இல்லை. சமூக வலைதளங்கள் மட்டுமல்ல, காட்சி ஊடகங்கள். ஓகே, சரியா? நீங்கள் படிக்கக்கூடிய அந்த பிரிண்ட் மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த மீடியா, இது எல்லாவற்றிலும் எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்றது தான். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இன்ஃப்ளூயன்ஸ் என்பதை விட மேனிப்புலேட் என்பது தான் அதிகம். புரியுது. சரியா? இப்போ இங்கே நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் இவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி, மோடிகிட்ட போகிறதுக்கு முன்னாடி சில ஜெயலலிதாவை அப்ரோச் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி ஆமாம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யங் மேன், நீ ஏற்கனவே நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன பண்ண போகிற வந்து. ஏன்னா அவங்க இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. அவங்க இன்ஃபேக்ட் அவங்க இந்த மாதிரி அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஃபேஸ்புக்கில் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். ஃபேஸ்புக்கில்
அவர் இந்த ஐபேடை வச்சு இது பண்ணுறது எல்லாமே எடுத்து போடுவாங்க. அவர் அவ்வளோ ஆக்டிவாக இருந்தார். இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய தலைவருக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. அவங்க இன்றைக்குமே இதை நம்பியது கிடையாது. பட் காலத்தின் கட்டாயம் என்று சில இருக்கின்றன. கால சூழல் மாறும் பொழுது நீங்கள் வந்து அன்றைக்கி இருந்த தேர்தல் யுக்திகள் அப்படின்றது 2011 2009 2006 இருந்த அந்த யுக்திகள் என்பது மாறிக்கொண்டே வருகிறது. இன்னொரு விஷயம் எனக்கு தோணுதுங்க, எம்ஜிஆர் படுத்துட்டே ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலைஞர் கருணாநிதியும் சரி, புரட்சி தலைவின்னு சொல்லப்படுற ஜெயலலிதா அவர்களும் சரி, 2 பேருமே வந்து ஒரு ஐகானிக் லீடர்ஸ். அவங்களோட கேரக்டர் புரட்சி தலைவர் படுத்துக்கொண்டே ஜெயித்தார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு இருந்த கம்யூனிகேட்டிவ் டிவைசஸ்ன்னு சொல்லலாம். என்னன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பொழுது இவங்க வந்து பரப்புரை பண்ணுறாங்க, அவர் வந்து ஐஸ்பெட்டியில் இருக்கார், அவர் இறந்து விட்டார் அப்படின்னு அந்த பண்ணாங்கல்ல. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வலம்புரி ஜான் அவர் வந்து இந்த குரல் பின்னணி குரல் கொடுத்து ஒரு வீடியோ தயாரிக்கப்படுகிறது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் சாப்பிட்றது, புரியுது, மருத்துவர்களோட பேசுறது, இந்த வீடியோ இந்த காணொளி என்பது பட்டி தொட்டிக்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஒரே ஒரு டிவி அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வில்லேஜுக்கு ஒரு டிவி தான் இருக்கும். அதுவே கலர் டிவின்னு இவங்க தான் கொண்டு வந்தாங்க. யார்? சரி, ஜெயலலிதா அவர்கள் 91 வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கிராம இதுக்கும் வந்துட்டு ஒரு கலர் டிவின்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் கூட அதுக்குள்ளே வழக்கு கூட போட்டாங்க, கலர் டிவி ஊழல் வழக்கு கூட போட்டாங்க. அப்போது அதை கொண்டு போய் சேர்ப்பதற்காக கிராமமாக தொண்டர்கள் சென்றார்கள். பாக்யராஜ் எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி வந்து நடிகர் பாக்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சாரத்துக்கு சொல்கிறாங்க, நான் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஸோ பாக்யராஜ் அமெரிக்காவுக்கு அழைச்சி செல்லப்பட்டு அவர் புரட்சி தலைவர் சந்தித்து திரும்பி மேலே வந்து அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு, நான் பார்த்தேன், நானே சொல்கிறேன், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லை நான் என்ன சொல்லணும், என்னோட பாயிண்ட்னா இப்போ கலைஞரும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி 2 பேருமே வந்து இருங்க கலைஞரும் சரி புரட்சி தலைவி ஒன்று கருணாநிதின்னு சொல்லுங்கள், அப்போ இங்கே செல்வி ஜெயலலிதான்னு சொல்லுங்கள், அது என்ன கலைஞர்? சரி, கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்கள் 2 பேருமே ஐகானிக் லீடர்ஸ். சரியா, அவங்க பர்சனாலிட்டி கரிஷ்மா வந்து அவ்வளோ ரீச் இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு எக்ஸ்பர்ட்டை யாரும் கூட வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, அவங்க பேசுறது சேரும். கருணாநிதி பண்ணாரு, கருணாநிதி இருந்த பொழுது தானே சுனில் உள்ள வரப்போல இல்லை, அப்போ அவர் கொஞ்சம் வயசு ஆகி அவருடைய கண்ட்ரோல். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து கருணாநிதி வந்து அவர் சுரனவை எழுந்து கொண்டிருக்கும் பொழுது தான் சுனில் என்ற கேரக்டர் உள்ளே வருது. ஓஎம்ஜி அப்படின்னு ஒன்று கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன் மைன் குரூப்போ ஒன் மைன் ஜென்ரேஷனோ சம்திங் அந்த நேம் இந்த குரூப்பு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா துர்கா ஸ்டாலினும் இருக்காங்க டைரக்டராக. சரியா, இவங்க சேலரியும் போகுது. இந்த டாக்குமெண்ட்லாம் நான் எடுத்து கொடுத்தேன் அப்போது. சரியா, இப்போ அதே சுனில் அதிமுக வந்து ஒர்க் பண்ணார். இது மிகப்பெரிய சுவிசைடு என்னை பொறுத்த வரைக்கும். அதிமுக செய்தது தவறு. 2021 சுனிலை எடுத்துக்கொண்டது தவறு. ஏன்னா அவன் ஏற்கனவே திமுகவில் ஸ்டாலினுடைய வீட்டிலே இருந்தவன். சரியா, அவன் வந்து இன்னி வரைக்கும் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்தோட இந்த சபரீசன் இல்லை, அப்படி பார்த்தா பிரசாந்த் கிஷோர் இப்போ வந்து இருங்க, அதுக்கு வரேன். சபரீசன், அப்புறம் அந்த அண்ணா நகர் கார்த்திக் இருக்கான் பாருங்க, அவன் இவங்களோடலாம் பார்ட்டி பண்ணுறவன். சரியா, இவங்களோடய சுற்றிட்டு இருக்கவன். நீ வேட்பாளர் பட்டியல் எடுத்தனா அந்த வேட்பாளர் பட்டியல் நேராக கொண்டு போய் அங்கே சொல்ல போகிறான். டபுள் ஏஜென்ட் வேலை பார்த்துருப்பாருன்றீங்க. பார்த்தது தான் உண்மை. சரியா, இவன் ஏன் நம்பின நீன்றது எனக்கு புரியல. எதற்காக அதிமுக இவனை நம்பியது அப்படின்றது எனக்கு புரியல, இது வரைக்கும் எனக்கு புரியல. சரியா, அவன் வந்து ஈஸ் லாயல் டு தட் ஃபேமிலி, அந்த கேடுகட்ட குடும்பத்திற்கு லாயலிஸ்ட்டு. அப்போது அவனை நீ நம்பி அவனுக்கு போய் நீ இந்த ஒப்படைக்கிறீங்க, இந்த கேம்பெயினை ஒப்படைக்கிறீங்க, இதுவே தவறு, முதல் தவறு. இது எதுக்காக கொடுத்தீங்க? இவங்க என்ன சொல்லுவாங்க, ரவீந்திரன் துரைசாமி மேலாம் அவர் சாதித்தார். அவர் ஒன்றும் சாதிக்கல, அதிமுக சாதித்தது. இவன் என்னத்தை கிழிச்சான், அந்த பேப்பரில் லாஸ்ட் டே ஒரு ஆடு மட்டும் கொண்டு வந்தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அவன் தம்பி ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தான், அந்த கம்பெனிக்கு எல்லா பணத்தையும் டைவெர்ட் பண்ணான். இவ்வளவுதான் அவன் பண்ணான் சுனில், வேறு எதுவும் பண்ணல அவன். அப்போ நம்மளுடைய கேள்வி, எதுக்கு நீ போய் வேஸ்ட் பண்ணுற? இவங்க 2 பேரும் இவங்க எல்லாரும் இந்த மாதிரியான நபர்கள் லாபிஸாக மாறுறாங்க.
ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டா, தொழிலில் நிறைய அவங்க தன்னுடைய சிபாரிசின் மூலமாக கான்ட்ராக்ட்ஸை பெற்றுக் கொடுப்பது, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அரசியல் இப்படி இருந்தது கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2001 யாருங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு? இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன வரும் இருங்க, 2001 நான் சொல்கிறேன், இதுதான் வந்து மக்களுக்கு திரும்பியும் சரி நினைவுபடுத்தணுன்றதுக்காக சொல்கிறேன். 2001 யாருங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு? இல்லை, 4 தொகுதிகளையும் வந்து நிராகரிச்சிட்டாங்க வேட்புமனு. என்ன 2 தொகுதியில் தான் அவங்க வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா 2 தொகுதியில் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. இந்த 2 தொகுதியிலையும் நிராகரிக்க போகிறாங்கன்ற தகவல் வந்துருச்சு. ஏன்னா இப்போ வாஜ்பாய் அரசாங்கம் அங்கே திமுக கூட்டணியில் இருக்குது, தேர்தல் ஆணையத்தை இவர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ மோடி அரசாங்கம் எப்படி இயக்கி கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி. அப்போது வேட்புமனு நிராகரிக்க போகிறாங்க அப்படின்ற சூழலில் இவங்களுக்கு யோசனை வருது, அப்போ 4 தொகுதியில் போடுவோம். 4 தொகுதியில் போட்டால் ஆட்டோமேட்டிக்லி வேட்புமனு நிராகரிக்கப்படும், வேறு எந்த மெரிட்டுக்குள்ளேயும் போக மாட்டாங்க. அப்போ 4 தொகுதிகள்லையும் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டவுடனே டெம்போ ட்ராவலர்லையும் இறங்குறாங்க, நேராக அந்த திறந்த ஜீப் அது மேலே ஏறி நிற்கிறாங்க, மைக்கை பிடிக்கிறாங்க. நான் தேர்தல் ஆணையத்தையோ நீதிமன்றத்தையோ நம்பி இந்த ஜனநாயக போராட்டத்திற்கு வரவில்லை, நான் உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கிறேன். ஜனநாயகத்தில் நீங்கள் தான் இறுதி எஜமானர்கள், சரியா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்வீர்களா, நீங்கள் எனக்கு நீதி வழங்குவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. தழுதழுத்த குரலில் கேட்குறாங்க. அவங்க கேட்ட உடனே அங்கே ஆர்ப்பரிக்குது க்ரௌட், மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அப்படியே ஆர்ப்பரிக்குது க்ரௌடு. அதாவது அந்த ஒரு ஸ்பீச்சிலே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. என்ன ஸ்ட்ராட்டஜி? நான் என்ன கேட்குறேன், எந்த பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும் நீங்கள்? அப்போ ஜெயலலிதா அவரோட ஃபேன் பாய் மூமெண்ட்டுக்குள்ளே போயிருங்க, திருப்பி இங்கே வாங்க. ஃபேன் பாய் மூமெண்ட் இல்லைங்க, ஒரு தலைவர் என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்? இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் தேவையா? பிரதர், நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உடச்சி வெளில வந்து இன்றைக்கி ஒரு தலைவர் இன்றைக்கி என்ன தேவைப்படுது, இன்றைக்கி தேவை என்ன, மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இவனோட உணர்வை இப்படி எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம், இந்த உணர்வை நம்ம இப்படி எப்படி பயன்படுத்தலாம், இது தேவையில்லைங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ். ஆனால் 2 தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சுல இவங்களோட துணை, அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சிஏஏக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 2019, 2020, 2021 அந்த காலகட்டங்களில் சிஏஏ போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சிஏஏக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரசாந்த் கிஷோர் போய் உட்கார்றாரு. ஓகே. எங்கே? அண்ணாரிவாளையத்தில். அங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்குது. டிஸ்கஷன் என்ன தெரியுமா? எப்படி எஸ்கலேட் பண்ணுறது, இதை எப்படி அதிக பூதாகரமாக்கலாம், ஆம்ப்ளிஃபை பண்ணுறது. அவங்களுடைய வார்த்தைகள் தான் ஆம்ப்ளிஃபை எப்படி பண்ணுறது. யூ ஹாவ் டு ஆம்ப்ளிஃபை அன் இஷ்யூ. ஒரு பிரச்சனையை எப்படி பூதாகரமாக்குறது, ஒரு பிரச்சனையை எப்படி எஸ்கலேட் பண்ணுறது. ஆம்ப்ளிஃபை, எஸ்கலேட், இதெல்லாம் அவங்களுடைய வார்த்தைகள். அப்போது அங்கே கைகலப்பு ஏற்படணும், ரசாபாசம் நடக்கணும். நடந்தாலும் இது பிரச்சனையாகும், சென்சேஷனலைஸ் ஆகும் அப்படின்னு. அப்போது திட்டமிட்டு அன்று இரவு 9 மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அசிஸ்டன்ட் கமிஷனர்லேருந்து இருக்கார், உட்காந்துருக்காங்க. அவங்க மேலே தாக்குதல் நடக்குது, நடத்தப்படுது, திட்டமிட்டு நடக்குது. சரியா? இது நடந்த உடனேயே 9:30 மணிக்கெல்லாம் புதிய தலைமுறையில் நியூஸ் ஓடுது. இது 9 மணிக்கு தாக்குதல், 9:30 மணிக்கு நியூஸ். தமிழகத்தில் எந்தெந்த இடத்துலலாம் இந்த போலீஸ் அராஜகத்திற்கு எதிரான போராட்டம்னு. எப்படி 9 மணிக்கு தாக்குதல் நடக்குது, 9:30 மணிக்கு எப்படி போலீஸ் அராஜகத்துக்கு எதிராக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடக்கும்? எங்கெங்கே நடக்குதுன்றத லிஸ்ட் பண்ணுறாங்க. கோவையில் இந்த இடத்தில் நடக்கிறது, திருநெல்வேலியில் இந்த இடத்தில் நடக்கிறது, திருச்சியில் இந்த இடத்தில் நடக்கிறது அப்படின்னு லிஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் போங்கன்னு கட்சிக்காரங்களுக்கு சொல்கிறாங்க டிவி வழியாக. புரிஞ்சுதா உங்களுக்கு? போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனையை பெருசாகிறதுக்காக பண்ணுங்க, நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் டிவி வழியாக சொல்கிறாங்க. இதில் பெரிய கூத்து என்னென்னா, 9:30 மணிக்கு செங்கல்பட்டுலலாம் போஸ்டர் அடித்து ஓட்டுறாங்க, காவல்துறை அராஜகம் ஒழிகன். எப்படி 9 மணிக்கு தாக்குதல் நடந்து 9:30 மணிக்கு போஸ்டர் அடிச்சிட்டிங்களா? ஆல்ரெடி அச்சிடப்படுறதுக்கு எல்லாமே ரெடியாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இதுதான் இந்த ஏஜென்சிஸ் செய்யக்கூடியது. ஏன்னா இவர்கள் இந்த பார்ட்டியை ஜெயிக்க வைக்கணும், இந்த பார்ட்டியை ஜெயிக்க வைக்கணும், இவ்வளோ தான் இவங்களுடைய நோக்கம். இனி மக்களுடைய நன்மை, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அல்லது அப்படின்னு வரக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, இந்த கட்சிகளுடைய நோக்கத்தோட இவங்களுக்கு என்னென்னா, வாங்குகிற காசுக்கு நான் வந்து பிராய்லர் அரசியல்
அப்போ இந்த அரசியலை தான் இவங்க முன்னெடுக்கிறாங்க. இந்த அரசியல் தேவையா? நான் என்ன சொல்கிறேன், எந்த கட்சியாகவும் இருக்கட்டும், அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், இந்த பணத்தை உனக்காக கூவிக்கொண்டிருக்கின்ற தொண்டனுக்கு செலவு பண்ண ஓட்டு போட்டு போகிறான். அவன் திமுககாரன் ஒரு சிங்கிள் டீ வாங்கி குடிச்சிக்கிட்டு அதாவது ஓட்டு போடுறதுக்குன்னு நினச்சிக்க போகிறாங்க. ஆட்சி காலத்தில் அவனுக்கு செலவு பண்ண உதயசூரியன் கூவிட்டு இருக்கான். சரியா, அவனுக்கு செலவு பண்ணு. இந்த பக்கம் ரெட்டை இலைன்னு கூவிட்டு இருக்கான், அவனுக்கு செலவு பண்ணு. இந்த பக்கம் பாரத் மாதா கி ஜெயின்னு கூவிட்டு இருக்கான், அவனுக்கு செலவு பண்ணு. இந்த பக்கம் நேரு, காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தின்னு கூவிட்டு இருக்கான், அவனுக்கு செலவு பண்ணு. இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறதை விட்டுவிட்டு நீ ஏன் எவனோ ஒரு லாபியிஸ்ட்னு உட்காந்துக்கிட்டு அவனுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க? அப்போ உன் கட்சிக்காரங்க மேலே இல்லாத நம்பிக்கை அவன் மேலே இருக்கா உனக்கு? இந்த கேள்வி எழும்பும்ல. கண்டிப்பாக உன் கட்சிக்காரங்க மேலே இல்லாத நம்பிக்கை அவன் மேலே இருக்கா உனக்கு? இவனுக்கு செலவு பண்ணு. இவன் உனக்காக இன்னும் ஜாஸ்தி ஒர்க் பண்ணுவான்ல. அவன் குடும்ப, அதாவது எனக்கு தெரிந்து பாலச்சந்தர் ஒரு படம் இந்த ராஜேஷ் நடிச்சிருக்காரு. இந்த கட்சிக்காரங்களால் எப்படி வந்து இந்த கட்சிக்காகவே உழைக்கிறது வாழ்க்கையே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் சரிதான் நினைக்கிறேன், இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு படம். அது உண்மை. கட்சிக்காக வாழ்க்கையை இழந்தவர்கள் எவ்வளவோ பேர். அவனுக்கெல்லாம் ஏதாவது பண்ணு. அண்ணா அறிவாலயத்துக்கு உள்ளே போக முடியாதுங்க. நீங்கள் கூவுறத பாதி பீஸுங்க, பாதியில் முக்கால்வாசி இல்லை, பெரும்பான்மையான பீஸுங்க உள்ளே போக முடியாது. ஆனால் பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பான். இங்கே அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே முதல்வர் முன்னாடியே உட்காந்துருக்காருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்டாலின் முன்னாடி. சரியா, ஏன் உங்களுக்கு ஏன் கோவம் வரணும்? நம்ம தமிழக முதல்வர் முன்னாடி ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு டம்மி பீஸாக கொண்டு போய் முதலமைச்சர் ஆக்கிங்கன்னா முதல்வருங்க இருந்து போட்டோம். அதுக்கு என்ன பண்ணுறது? நாளைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து காமராஜர் சொன்னார் இல்லையா, கருணாநிதியை பார்த்து என்னுடைய நாற்காலிக்கு ஆசைப்படுகிறார் காமராஜர் அப்படின்னு கருணாநிதி சொன்னதுக்கு காமராஜர் சொன்னார்ல, நீ எல்லாம் உட்காந்ததுக்கப்புறம் அந்த நாற்காலிக்கு நான் ஆசைப்படுவேனா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த முதலமைச்சர் பதவியில் ஸ்டாலின்லாம் உட்காந்ததுக்கப்புறம் அந்த பதவிக்கு என்ன மரியாதை இருக்க போகுது? சரி, ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் அப்போவே சொல்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க சுனில் அவர்களை வந்து அதிமுக வச்சது ஒரு சூசைடுன்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷனில். இப்போ பிரசாந்த் கிஷோரும் அதே தானுங்க, திமுக அது அந்த கால் மேலே கால் போட்ட அந்த செக்மெண்ட், அந்த ஃப்ரேஸ் ஆஃப் டைம் இருக்குல்ல, அதற்கப்புறம் இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் திருப்பி அதிமுக கிட்ட வேலை பார்க்க போகிறாரு. அதுதான் நான் சொல்கிறேங்க, இந்த லாபிஸ் எல்லாமே. ஸோ அதையும் நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படி பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த லாபிஸ் எல்லாமே இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, தேவையின் அடிப்படையில் இவர்கள் எல்லாம் அவசியம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. சரியா, மேண்டேட்ரி அப்படின்னு நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நான் நம்புவது கன்வென்ஷனல் ரூட். மக்கள் முன்னாடி செல். அண்ணாதுரை அவர்கள் சொன்னது போல தான், மக்களோடு இரு, அவர்களை புரிந்து கொள், அவர்களோட உரையாடு. என்ன, அவர்களிடம் நீ மன்றாடு, அவர்கள் உனக்கான சரியான தீர்ப்பை கொடுப்பார்கள். இதற்கு இந்த லாபி அந்த லாபி, இந்த கணக்கு அந்த கணக்கு, அதுவும் சேர்ந்தா இதுவும் சேர்ந்தா இதெல்லாம் தேவையே கிடையாது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி ஒரு காட்டாட்சி. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி ஒரு அவலமான ஆட்சி. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி ஒரு கேவலமான ஆட்சி. இதை மக்கள் முன்னாடி எடுத்துச் சொல்வதற்கு சரியான ஆட்கள் தேவை. அந்த இடத்துல தான் நான் என்னை பூர்த்தி பார்க்குறேன். இல்லை உங்களை மாதிரி ஆட்கள்னு வச்சுக்கலாமா? இல்லை, நான் என்னை பூர்த்தி பார்க்குறேன். நான் அதுக்கான முயற்சி பண்ணுறேன். என்னன்னா, மக்கள் முன்னாடி போகணும், மக்கள் முன்னாடி போய் சொல்லணும். நீ என்னுடைய போடியமில் உட்காந்து நின்று பேசுகிறதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, மக்கள் முன்னாடி போய் பேசுவதற்கான பயிற்சி தான். மக்கள் முன்னாடி போய் அவர்களிடம் மன்றாட வேண்டும், அவர்களிடம் கேட்க வேண்டும். சரியா, நீங்கள் ஏன் இது போன்ற ஒரு கேவலமான ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தீர்கள், நீங்கள் கொடுத்த காரணத்தினால இது எப்படியெல்லாம் வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத மக்கள் முன்னாடி எடுத்து சொல். அதை விட ஒரு சிறந்த ஸ்ட்ராட்டஜி இருக்க முடியாது. ஓகே, மக்கள் முன்னாடி போ, மக்கள் முன்னாடி பேசு, அவர்களிடம் உரையாடு, அவர்களிடம் மன்றாடு, அவர்களிடம் சொல், அவர்களுக்கு உணர்த்து, இதையெல்லாம் செய். இதை செய்வதற்கு சரியான ஆட்கள் வேண்டும். ஓகே, ஸோ கடைசியாக ஒரு கேள்வி. ஸோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை போய்ட்டு ரீச் பண்ணுறது, அவங்கள அகாமடேட் பண்ணுறது, பேஜஸ் வச்சுருக்கிறதெல்லாம் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் ஒரு கட்சிக்கு ஒரு ஐடி விங் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவாங்களா, இல்லை இவங்களோட ரூட் ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப பேரலி தனியாக இருக்குமா? இல்லை, ஐடி விங்கோட கோஆர்டினேட் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஐடி விங்கோட கோஆர்டினேட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணும் பொழுது அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னாக்க, இப்போ ஒரு தொகுதி அப்படின்னு எடுத்து அதில் ஒரு சர்வே பண்ணுவாங்க. இந்த தொகுதியில் இந்த சர்வேயில் இந்த மாதிரி வருது. அதாவது ஒரு கட்சிக்காரன் சொல்வதற்கும் ஒரு தேர்ட் பார்ட்டி சொல்வதற்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஏன் இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் வருது அப்படின்னா இவங்க தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க, இவர்கள் கட்சி சாராமல் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றதுனால இவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்றதுல கட்சி சார்பு இருக்காது, கோஷ்டி பிரச்சனைகள் அப்படி இருக்கும்னு நம்புகிறாங்க. அதனால் அவர்கள் மீதான நம்பகத்தன்மை அதிகமாகுது. சரியா? இப்போ இந்த நம்பகத்தன்மையின் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்படுகிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தலைமையே அதை பண்ணலாமே நேரடியாக. சரி, இல்லைங்க, நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடி விங் இருக்குது, சுனில் கூட வந்து கோஆர்டினேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. அண்ட் பெண் என்ற அமைப்பும் சபரீசன் நடத்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, ஷோ டைம் அப்படின்னு ஒரு அமைப்பும் ஷோ டைம் ஏக்நாத் ஷிண்டேக்கு ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஐ திங்க் சந்திரபாபு நாயுடுக்கு ஒர்க் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இப்போது சைன் அப் பண்ணியிருக்காங்க திமுகவுக்கு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதெல்லாம் நீ பண்ணி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், இதெல்லாம் நீ பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மைக்கை பிடிச்சி மக்கள்கிட்ட போயிட்டு உண்மை விவரங்களை எடுத்து பேசினால் இதையெல்லாம் இப்படி ஊதி தள்ளிடலாம். இன்னும் அந்த பழமை வாய்ந்த அந்த ஒரு வகை தான் வந்து மக்களை போய் சேரும் அப்படிங்கிறீங்க. என்னைக்காக இருந்தாலும் அதுதாங்க எடுப்படும். எமோஷ்னலி இஃப் யூ ஆர் ஏபிள் டு கனெக்ட், இந்த கால்குலேஷன்லாம் அடிபட்டு போயிடும், தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து உண்மையாக கூட இருக்கலாம், இருந்தாலும் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நம்மளுக்கு. ஆனால் இதெல்லாம் தேவைப்படுகிறது, இன்றைய தேதிக்கு தேவைப்படுது. ஏன்னா எவ்ரிபடி நீட்ஸ் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை இவங்க கொடுக்குறாங்க, டேட்டா. சரியா? இவங்க டேட்டா கொடுக்குறாங்க அப்படின் போது தேவைப்படுது. அதனால் இது தேவையே இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இதையெல்லாம் கடந்து மக்களோட இருக்கக்கூடிய கனெக்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் நானும் ஐம் ட்ரைங் டு டூ தட் ஆல்சோ, தட் மக்களோட அந்த கனெக்டை ஏற்படுத்தி ஒரு ஸ்டார் கேம்பெயினராக வந்து ஒரு நட்சத்திர பிரச்சாரகராக வந்து தமிழ்நாடு முழுக்க அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு பண்ணணும் அப்படின்றது என்னுடைய எய்ம், ஆம்பிஷன். நைஸ். ஸோ உங்களோட ஆஸ்பிரேஷன், ஆம்பிஷன் எல்லாமே வந்து என்னென்னு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம ஸ்டார்டிங் ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்ணியிருக்கோம், இதன் மூலிமா மக்கள் நிறைய விஷயங்கள் தேடி வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.